இந்த தமிழ் சமூகத்துல ஆணுக்கு பெண் சரிசமம் கிடையாது. ஆணுக்கு அப்படின்னு சொல்லும் போதே அங்க ஆண் உயர்ந்தவன் ஆகிறான். அதனால் ஆணும் பெண்ணும் சரிசமம். இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் விஜயநகர பேரரசுல தான் தமிழர் கட்டடங்களை திராவிட கட்டடங்களையா மாறுது. பெண்களுக்கான முன்னுரிமை, சொத்துரிமை எல்லாமே மறுக்கப்படுது. தமிழ் சமூகத்தில் இல்ல, ஆட்சி மாற்றத்துல, விஜயநகர பேரரசுல. அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சி காலகட்டத்துல பெண்களுக்கு சொத்துரிமை வழங்காவிட்டாலும் பெண்களுக்கு உயிலாகவோ அல்லது பரிசாகவோ சொத்துக்களை எழுதி வைக்கலாம் என்பதை அரசியல் பேச்சு வலையொலியை நடத்துகின்ற மதிப்பிற்குரிய விக்னேஷ் வாசுதேவ் அவர்கள் நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவரையாவையும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் சாதி தலைவராக கட்டமைத்து ஈவேராவை பொது தலைவராக கட்டமைத்த நீ ஆதாரத்தோடு நான் நிரூபித்ததையும் அந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது மதிப்பிற்குரிய விக்னேஷ் வாசுதேவ் அவர்கள் நிரூபித்ததை அடிப்படையாக கொண்டோ ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு ஃப்ராடுக்காரர் அப்படிங்கிற மாதிரி ஆபாசமா பேசுறாரு. ஏன்னா அவர் பாதிப்படைஞ்சவர். ஏன்னா முத்துராமலிங்க தேவரை நேசிக்கிறவங்க அதிகமா இருக்கலாம், கர்ம வீரர் காமராஜர் அவர்களை நேசிக்கிறவங்க அதிகமா இருக்கலாம், தமிழ் சமூகத்தை நேசிக்கிற அதிகமானவரா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பாதிப்படைந்தவர்கள் என்ன பேசினாலும் வாயை மூடிக்கிட்டு தான் கேட்கணும். ஏன்னா ஃப்ராடுக்காரன் தனம் பண்றது நீ தான். அப்படி இருக்கும்போது போய் பொடி ஃப்ராடுக்கார அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு நீ என்ன பேசியிருக்க? அறிவு கட்ட தற்கொலை போனேன், உனக்கு அறிவு இல்லையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க போனேன். இல்லை என்னைய வந்துட்டு ஃப்ராடு கடப்புன்ற லூசு நீ தற்கொலை நீ இல்லை சொல்லு. 1950 தான் வந்துட்டு அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. அதனால தான் குடியரசு விழாவை கொண்டாடுறோம். அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் எழுதின சட்டத்தை தான் யூஸ் பண்ணிட்டு வந்தன்ற அறிவு இல்லை. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு தந்தை வழி சொத்துல உரிமையே கிடையாதுன்ற அறிவு உனக்கு. 1956 தான் பெண்களுக்கு சொத்துரிமையே கொண்டு வராங்க இந்திய அரசாங்கத்தில், சுதந்திர இந்தியாவில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு சொத்துல வந்துட்டு தந்தை வழி அதில் வந்து சொத்துரிமையே கிடையாதுன்றது தெரியல உனக்கு. அப்போயும் 1956 கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பெருமளவில் பேசப்படல, பெருமளவில் எந்த இடங்களையும் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் 1989 கலைஞர் ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கு சொத்துல சமபங்கு இருக்குது, தந்தை வழி சொத்தை வந்து அனுபவிச்சுக்கலான்ற அறிவும் இல்லை உனக்கு. 1956க்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திலையும் சரி, சுதந்திர இந்தியாவிலையும் சரி, விதவை பெண்களுக்கோ மனைவிக்கோ வந்துட்டு கணவன் சொத்துல தான் பங்கு எடுத்துக்கிற உரிமை இருந்துச்சு தவிர அப்பனோட சொத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கான உரிமை கிடையாது. அப்போனா மணியம்மை எப்படி உனக்கு வந்து பிள்ளையா தத்தெடுக்க முடியும்? தந்தை வழி சொத்துல வந்து பெண்களுக்கு வந்து சமபங்கள் எப்படி பிள்ளையா தத்தெடுக்க முடியும்? நீ